காளான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். காளான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காளானில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வதங்கி வரணும். இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு காளானோட நல்லா சேர வரைக்கும் வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. காளானில் இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா வதங்கி வரணும். மசாலா நல்லா ஒன்றா சேர வரைக்கும் வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சா போதும். இப்போ காளான் நல்லா ரெடி ஆயிடுச்சு.